இன்னைக்கு நம்ம கிராமத்து செக்ஸ் கதையில பார்க்க போற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான கதை. பேய போட்ட பெரியவன். ஆத்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் பேரு பெரியவன், தம்பி பேரு சின்னவன். இவங்க 2 பேருமே ரொம்ப பாசமான அண்ணன் தம்பிங்க. ஆனா அன்னைக்காரன் வாழ்க்கையில ஒரு ரொம்ப பெரிய சோகம் ஒன்று நடந்துருச்சு. அவன் கல்யாணம் ஆன 2-3 நாள்லயே அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிட்டான். உடனே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, பெரியவன் அந்த விஷயத்துக்கு லாய்க்கப்படல, அதனால அவன் பொண்டாட்டி அவனை விட்டுட்டு ஓடிட்டான்னு ஊர்ல பூரா அவனை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலயே பெரியவன் ரொம்ப வருத்தத்துல இருந்தான். அப்பன்னு பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்து ஊர்ல பெருசா ஒரு மில்லு கட்டினாங்க. அந்த மில்லுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறப்ப உடனே சின்னவன் என்ன பண்ணா, நான் மில்லுக்கு வேலைக்கு போறேன் பெரியவனே, நீ நம்ம தோட்டத்தை பார்த்துக்க, நமக்கும் கொஞ்சம் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு வேலைக்கு போனான். மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சலாம் எல்லாரும் வயசு பசங்களா வருவாங்க. அப்போ ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வயசு பசங்க தனியா வராதிங்க, நம்ம ஊர்ல மோகினி நடமாட்டம் அதிகமா இருக்கு. மோகினி ஒரு தடவை ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா அவனை வாழ்க்கை பூரா விடவே விடாது. அவன் உடம்புல இருக்க ரத்தத்தை பூரா சக்கையா பிழிஞ்சிட்டு தான் விடும் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா சின்னவன் இருக்கானே, அது ஒரு அகராதி பயப்புல, அதெல்லாம் கேட்கவே கேட்காது. அகராதிங்கிறத விட சின்னவன் கொஞ்சம் மூடான ஆள் கூட. இவன் என்ன பண்ணான், எவன் என்ன சொன்னாலும் கேட்காம நைட்ல தனியாவே வந்தான். அப்படி ஒரு நாள் நைட்டு அவன் தனியா வந்துட்டு இருக்கிறப்ப ரொம்ப அழகான பொண்ணு நின்றுகிட்டு இருந்தா. ஆனா சேலை இல்லாம ஜாக்கெட்டும் பாவடையோட நின்றுகிட்டு இருந்தா. இவனுக்கு பார்த்தவனே கும்முன்னு ஆகி போச்சு, மூடாகி போச்சு. பக்கத்துல போய் பார்த்தவனே சும்மா காம்பு கண்ணை குத்துற மாதிரி இருக்கவும் கேட்டான், ஏங்க சேலை இல்லாம நிக்கிறீங்க அப்படின்னவனே, இல்லைங்க நான் வெளியூர், இங்கிட்டு வரப்ப 2 திருட்டு பசங்க வந்தாங்க, என்ன கெடுக்க பார்த்தாங்க, நான் அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் உடனே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க என் கூட வாங்க, உங்க ஊர்ல விட்றேன் அப்படின்னு சொல்லவும், சரி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப இவன் சேலை இல்லாம இவளை பார்த்தவனே இவனுக்கு ஒரே மூடு. ஐயையோ, இப்படி காம்பும் கும்புமா இருக்காளே, இப்ப பார்த்தா மூடு வராம என்ன வரும், நம்மளே கூட பேசாம கெடுத்துடலாமான்னு சின்னவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. இருந்தாலும் நம்ம நல்லவன் ஆச்சே, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனு அந்த பொண்ணு கூட நடந்து போய்கிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரம் போனவொடனே ஒரு குடிசை ஒன்று வந்துச்சு. குடிசை வந்தோடனே இதாங்க எங்க வீடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், சரி நீங்க போங்க நான் போறேன் அப்படின்னே, இவ்வளவு தூரம் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிருக்கான். உள்ள போய் உக்காந்தவொடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே இவளும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கவும் அவனும் இவளை பார்த்துக்கிட்டே இருக்கவும் உடனே சின்னவன் ஓப்பனாவே கேட்டான், ஏங்க சேலை கட்டாமல் இருக்கீங்க, சேலையை எடுத்து கட்டுங்க அப்படின்னவனே அவன் என்ன சொன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் சேலையை கட்டினா மறைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லவும் சின்னவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவளும் நோங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் சின்னவன் டக்குன்னு கையை வச்சு போட ஆரம்பிச்சிட்டான். போட ஆரம்பிச்சவனுக்கு தான் தெரியும். டக்குன்னு முழிச்சு பார்த்தா காலையில அதே குடிசைக்குள்ள படுத்திருக்கான். சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. டக்குன்னு இவன் வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தவனே பார்த்தா ஊர் வேலையில இருக்கான். அவனு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து படுத்தவனுக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். கொஞ்ச நேரம் சென்று பெரியவன் எழுப்பிட்டான், டேய் மில்லுக்கு வேலைக்கு போலையா அப்படின்னவனே, இரா பெரியவனே போகணும்டா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னவனே, டேய் கிளம்புடா அப்படின்னு சொல்லவனே இவனும் பழையபடி மில்லுக்கு கிளம்பி போயிட்டான். கிளம்பி போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி நைட்டு வரப்ப அதே மாதிரி அந்த இடத்துல சேலை இல்லாம நின்றுக்கிட்டு இருக்கவும் இவனுக்கு ஐயையோ இது ஏதோ பஞ்சாயத்து போல, ஊருக்காரங்க சொன்ன மாதிரி மோகினி தான் போலன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி வண்டியை திருப்பினாலும் இவனால திருப்ப முடியல. ஆட்டோமேட்டிக்கா அவள்கிட்ட போய் நின்றுட்டான். திரும்பவும் அவனை கூட்டு போய் வச்சு சக்கையா பிழிஞ்சு விட்டு காலைல எப்பயும் போல எந்திரிச்சு வீட்டுக்கு போனான். இப்படியே 10 நாள் போகவும் அவன் உடம்புல இருக்க சத்து பூரா போய் ஆள் படுத்த படுக்கை ஆகிட்டான். சின்னவன் பெரியவன் கேட்டான், நைட்டு பூரா எங்கடா போற, என்னடா பண்ற, இப்படி உடம்பு இழைச்சிக்கிட்டே போகும் அப்படிங்கவும் சின்னவன் அண்ணிட சொன்னான், இந்த மாதிரி நைட்டு வரப்ப ஒருத்தி நின்னா ஆசைப்பட்டு போயிட்டேன். இப்போ டெய்லி நைட்டு என்னைய கூட்டு போய் வச்சு செய்ன்னு செய்யறானா, என்னால முள்ளனா அவளை விட்டு போலான்னாலும் அவன் நினப்பு உள்ளுக்குள்ள வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வந்து அந்த இடத்துக்கு போயிடறானா அப்படின்னோடனே உடனே பெரியவன் சொன்னான், சரி இதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், நீ இன்னைக்கு எப்பயும் போல போயிட்டு சொல்லு, இன்னைக்கு என்னால உடம்புல சத்து இல்லை, உன்னை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லு, அந்த பேய் உன்னை விடாது, அதுக்கு பதில் நாளையில இருந்து எங்க அண்ணனை வர சொல்றேன், நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சின்னவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டான். சின்னவனும் எப்பயும் போல மில்லு வேலையை முடிச்சுட்டு வந்தவனே அதே மாதிரி அந்த இடத்துல மோகினி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போய், என்னால இன்னைக்கு உன்னை செய்ய முடியாது,
நாளில இருந்து வேணா எங்க அண்ணன் அனுப்புறேன், அவனை வேணா நீ வச்சு செஞ்சுக்க, அவன் உனக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொன்னவனே, மோகினி அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீ வந்து என்னை செஞ்சுட்டு போயிரு, நாளைக்கு வேணா உங்க அண்ணனை வர சொல்லு அப்படிங்கிறப்ப இவன் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மோகினியை போய் எப்பயுமே கொஞ்சம் சோர்வா செய்கிறவன் இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொல்லி மோகினியை வச்சு அடி அடின்னு அடிச்சு விட்டுட்டு நாளில் இருந்து எங்கள் அண்ணன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் வீட்டில் வந்து படுத்திருந்தான். உடனே அன்னைக்காரன் வந்து என்னடா நான் சொன்னேன் அப்படின்னோடனே சொன்னேன் இருந்தாலும் கடைசியாக ஒரு ஷிஃப்ட் போட்டுக்கலான்னு போட்டு வந்துட்டேனா அப்படின்னோடனே சரி நீ இன்னைக்கு வேலைக்கு போவேனா, இன்னைக்கு நைட் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அதே டயத்துக்கு அந்த இடத்துல போனவொடனே அதே மாதிரி மோகினியும் சேலை இல்லாமல் ஜாக்கெட்டோடையும் பாவடையோடையும் நின்னவனே அண்ணனுக்கு ஜிவுன்னு ஆயிடுச்சு. இவளை வச்சு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு மோகினிகிட்ட போய் பக்கத்துல போய் பார்த்து எந்த ஊரு அப்படின்னவனே உன் தம்பி சொல்லி விட்டான்ல அதானே வந்திருக்க, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகினியும் கூட்டு போயிருக்கு. குடிசைக்குள்ள கூட்டு போனவொடனே மோகினி படுத்துருச்சு. படுத்தவனே மோகினிட்ட என்ன சொல்லியிருக்கான், நீ கண்ணை கட்டிக்க எனக்கு கூச்சமா இருக்கும் அப்படின்னவனே மோகினி என்ன சொல்லிச்சு, இதுல என்ன கூச்சம், சும்மா செய்யி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னவனே இல்ல நீ கண்ணை கட்டிக்க அப்படின்னவனே மோகினிக்கு ஒரு கருப்பு துணி எடுத்து கண்ணை கட்டி விட்டான். கொஞ்ச நேரம் சொன்னவனே மோகினியோட பாவடைய பெரியவன் கழட்டிட்டான். கழட்டினவனே ஏதோ ஒரு உலக்கைய உள்ள விட்ட மாதிரி மோகினிக்கு ஒரு ஃபீலிங், வலி தாங்க முடியல. ஐயையோன்னு கத்த ஆரம்பிச்சா. சும்மா பெரியவன் எடுத்து விட்டு சொருகு மோகினி வலி தாங்க முடியாம கத்தி கதறி கண்ணு கட்ட அவுத்து பார்த்தா, டேய் இது என்ன குஞ்சா கொலவிக்கல்லாடா, தண்டி எடுத்து உள்ள விட்டுக்கிட்டு இருக்க நீப் சாட்டுக்கு அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவனை செஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு வச்சு அடிச்சா மோகினிக்கு நெஞ்சு குழியில கிச்சுன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிருச்சு. டேய் என்னை விட்டுடா தயவு செய்து, நான் ஓடிடுறேன்டா, டே இந்த ஊர் பக்கத்தே வரமாட்டேன்டா அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரொம்ப நாள் காஞ்சிருக்கேன், உடனே விடவே மாட்டேன், பேயா இருந்தாலும் போட்டே தீருவேன்னு சொல்லிட்டு வச்சு பேயா செய்யின்னு செஞ்சா கதறுன்னு கதறிடுச்சு. மோகினி விடாம வச்சு அடிச்சு கிட்டத்தட்ட அவன் ஷிஃப்ட் முடிஞ்சு வெளியே எடுத்தான். அருவியில இருந்து தண்ணி கொட்டின மாதிரி பேய்க்கு தண்ணியா ஊத்திருக்கு. வலி தாங்க முடியாம மோகினி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஓடியே போயிருச்சு. உடனே பெரியவனை என்ன பண்ணிட்டான், சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து படுத்திருந்தான். இவன் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து பார்த்தா அன்னைக்காரன் வெள்ளனையே வந்து தூங்குறானே. எப்பயுமே மோகினி காலையில தானே விடும், இவன் என்ன நைட்லயே வந்து படுத்திருக்கான், போனானா போகலையான்னு இவனுக்கு ஒரு சந்தேகம். சரி தூங்கட்டும் காலையில கட்டிக்கலான்னு காலைல எழுந்திரிச்சவனே அன்னைக்காரட்ட, ஏண்டா நைட்டு போனையா போகலையா என்னடா செஞ்ச அப்படின்னோடனே அதெல்லாம் போனேன், மோகினி கத்திக்கிட்டு ஓடி போயிடுச்சு, இனிமேல் இந்த ஊரை பக்கத்தே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னோடனே என்னடா செஞ்சானா அப்படின்னோடனே அப்பதான் தன்னோட அருணா கயிறுல கட்டி வச்சிருந்தா குஞ்சு அவுத்து வெளியே விட்டான். அது கிட்டத்தட்ட மொட்டிக்கு கீழே தொங்குச்சு. என்னடா பெரியவனே தண்டியா வச்சிருக்க அப்படின்னோடனே நேத்து அதனாலதான் மோகினி ஓடி போயிடுச்சான் அப்படின்னோடனே ஆமாடா அவ என்னடா பேய் போடல சும்மா தெரிச்சு ஓடிட்டான், இனிமேல் இந்த ஊரை பக்கத்தே வரமாட்டேன்னு ஓடி போயிட்டாடா. சரி மோகினியாவது நைட் வருவா செஞ்சுக்கலான்னு பார்த்தாலும் அவளும் ஓடிட்டாடா அப்படின்னோடனே அண்ணா உண்மையிலே உனக்கெல்லாம் யாருமே தாங்காதுடா அப்படின்னோடனே அதெல்லாம் இருக்கட்டும், ஊருக்குள்ள எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க, அதுக்கு ஏதாவது பண்ணி விடு, உன்னைய நான் காப்பாத்தினல அப்படின்னோடனே கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனை என்ன பண்ணானா ஒரு சின்ன டவுசரை தூக்கி அவனுக்கு மாட்டி விட்டுட்டு வெறு உடம்போட ஊருக்கு வெளியே கூட்டு போனான். பார்த்தா குஞ்சு டவுசருக்கு வெளியே தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஊர்ல இருக்க பொம்பளைய அப்புறம் பெரியவனே என்னடா பெரிய ஆளா இருப்ப போல அப்படின்னு பொம்பளைய அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சவனே ஊருக்காரங்க அப்புறம் வந்து தம்பி தெரியாம உன்னைய தப்பா பேசிட்டான் மன்னிச்சிரு, நேத்து நைட்டு மோகினி கத்துன கத்து எங்களுக்கும் கேட்டுச்சு, ஏண்டா மோகினியவே இந்த போட்டியாடா, நீயே பொம்பளையெல்லாம் கிடைச்சா உண்மையிலே செத்து போயிருண்டா, நீ உண்மையிலே நல்ல வேண்டாம், ஆனா இனிமேல் இந்த ஊருக்குள்ள இருக்காத, என்னோட தோட்டத்து வீட்டுல எதுன்னு சொல்லிட்டு பண்ணையாரு பெரியவனை தோட்டத்து வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. சின்னவனுக்கு பண்ணையாரோட பொண்ணைய கல்யாணம் முடிச்சு கொடுத்து இவன் எங்கிட்ட நல்லா வாழ்ந்தான். பெரியவன் மோகினி வந்தா வேட்டையாடுறதுக்காக ஊர் எல்லையில உட்காந்துருந்தான். ஆனா ஒரு பேய் கூட அந்த பக்கத்து வரவே இல்லை. ஏன்னா இந்த பேய் போய் அம்புட்டு ஏத்திட்டே சொல்லிடுச்சு, இவெல்லாம் மனுஷ இனமே கிடையாது அப்படின்னு.